வாசுதேவேந்திர யோகேந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபி தீயதே. சமாதானம் கிம் சித்தை ஏகாக்ரதா. சித்தை ஏகாக்ரதா அப்படிதான் அதுல இருக்கு. சித்தை ஏகாக்ரதா, சித்தை ஏகாக்ரதா. சமாதானம் என்றால் என்ன நாம பார்த்தோம். மன ஒருமுகப்பாடு, சித்த ஏகாகிரதா. சித்தம் என்றால் இங்கு மனம் என்று நாம அர்த்தம் பார்த்தோம். மனதினுடைய ஒருமுகப்பாடு. இந்த மன ஒருமுகப்பாடு என்றால் என்ன சொல்லி பார்த்தா, நாம எந்த விஷயத்துல மனதை இருக்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துல மனது இருந்தா சமாதானமான மனதுன்னு அர்த்தம். சித்த ஏகாகிரதா, ஒருமுகப்பாடு இருந்தால் தான் நம்ம கான்சென்ட்ரேஷனு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியும். லட்சிய சித்தஸ்ய ஸ்திதிஹி பார்த்தோம். லட்சியத்தில் சித்தத்தை வைத்திருத்த. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சொன்னது போல, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சொன்ன. இந்த சித்த ஏகாகிரதா திடீர்னு வந்துருமா ஒரே நாள்ல சொல்லி சொன்னா? அப்படி வராது. அதற்கான உபாயங்கள் என்ன? வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வகுப்புல பார்த்தோம். சமாதானம் என்கின்ற பண்பை கடைபிடிக்க நமக்கு உபாயம், முதல் உபாயம் அபியாசம் சொல்லி பார்த்தோம். அபியாசம் சொல்லி சொன்னா தொடர்ந்து பழகுதல். தொடர்ந்து பழக்கத்தினாலதான் எதுவுமே அப்படிதான். சித்திர கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. இந்த பழக்கத்தினாலதான், பயிற்சியினாலதான் இதெல்லாம் நமக்கு கை கூடும். அந்த பயிற்சி தான் இதற்கு வழி சொல்லி பார்த்தோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை பார்த்தோம். ஜபம்தான் வழி சொல்லி பார்த்தோம். ஜபம் என்பது நாம ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு மனதை அதிலேயே ஓட விட்டு கொண்டிருப்பது. அது மந்திர ஜபமா இருக்கட்டும், ஸ்லோகங்களை சொல்றதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. மனதுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அது வேற எதையும் எங்கேயும் போகாது, வேற எதையும் நினைக்க கூடாது. அதிலேயே கொஞ்ச நேரம் இருக்க வைக்க பயிற்சி தேவை. அந்த பயிற்சி தான் ஜபம் சொல்லி பார்த்தோம். இரண்டாவது உபாயம் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சமம் தமம், மனவடக்கம் புலனடக்கம். இந்த மனவடக்கம் புலனடக்கம் அதிகமாக இருக்கத்தான் சமாதானம் அதிகமாக பயன்படும். எப்போ பார்த்தாலும் மனம் எதையாவது ஒன்று சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். மனம் நம்ம கைக்கு வரணும். அப்படி மனம் நம்ம கைக்கு வரணும்னு சொல்லி சொன்னா, சமாதானம் நமக்கு இருக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த பயிற்சி மனவடக்கம் புலனடக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். மனசு நம்ம கைக்கு வரணும், நம்ம வசத்துக்கு வரணும். மனம் என்பதும்போ என் வசமா வாராதையா நினதருளும் சொல்றது போல மனம் நம்ம வசப்படணும். இந்த உலகமே நம்ம வசத்துல இருக்கு. நம்ம மனம் மட்டும் நம்ம வசத்துல இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆக சமதமம் இருந்தால்தான் சமாதானம் சித்திக்கும். மூன்றாவது உபாயம் ஸ்ரத்தா. ஸ்ரத்தை உள்ள இடத்தில் தான் சமாதானம் வரும். நம்முடைய மனது ஒன்று குவியும் சொல்லி சொல்றாங்க. நன்கு ஒன்று குவியும். ஸ்ரத்தை இல்லாத இடத்தில் மனமானது குவியவே குவியாது. நம் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவருடைய வார்த்தை, அது என்ன சொன்னாலும் அந்த வார்த்தை நம்ம மனசுக்குள்ள போகாது. அவர் மேல நமக்கு ஒரு ஈடுபாடும் வராது. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வீட்டில் கூட அடிக்கடி எதுனா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லுவோம்.
அவர் அதை கேட்கவே மாட்டார். அதாவது அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. கேட்டால் தான் அதில் உள்ள நியாயம் புரியும். நியாயம் புரிந்தால் தான் நாம் சமாதானம் ஆகும், அமைதி அடையும். கேட்குறதே இல்லை. காரணம், அவங்க சொல்கிறத பற்றி நமக்கு ஒரு அபிப்பிராயம் மனசில் இருக்கும். அது வந்து சரியாக இருக்காது, தவறாக தான் இருக்கும், அல்லது அவங்க மேலே நமக்கு ஸ்ரத்தை இருக்காது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம எது சொன்னாலும் கேட்க காதிலே வாங்கிறதில்லை, மன அமைதியை அடையிறதில்லை. அதனால் ஏற்கனவே நான் இன்னொன்று முடிவு பண்ணியிருப்போம், அவர் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அது சரியாக இருந்தாலும் அவர் சொல்கிறதுனாலே அது நான் கேட்க மாட்டேன், சரியில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிவிடுவோம். அப்படிலாம் வாழ்க்கையில் நான் நிறைய நேரம் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம், சரியாக இருந்தால் கூட. ஆகவே ஸ்ரத்தையும் சமாதானத்துக்கு மிக முக்கியம். ஜபம் அது அபியாசத்தில் வருது, சமம் தமம் பார்த்தோம். இப்போ ஸ்ரத்தையும் கூட மன சமாதானத்துக்கு முக்கியமான உபாயம். இந்த சமாதானம் என்ற சாதனத்தை கடைசியாக சொல்கிறதுக்கு காரணம் ஒன்று இருக்கா வரிசையில். அந்த வரிசையில் சமம் தமம் விடல் சகித்தல் ஸ்ரத்தை கடைசி சமாதானம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மற்ற 4ம் 5ம் இருந்தால்தான் சமாதானமே சித்திக்கும். அதனால தான் கடைசியாக சொல்கிறாங்க. சரி, இப்போ இன்னொரு கருத்து இருக்குது. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. தெரிந்தால் மட்டும் சமாதானம் வந்து விடுமா சொன்னால், தெரிகிறதுனால மட்டும் வராது. இப்போ புரிஞ்சிருக்கோம், இதெல்லாம் வேணும்னு அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோம், அதனாலேயே நமக்கு சமாதானம் கிடைச்சிடுமா? வேற ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா தாய்மன்னர் வேற ஒரு மாதிரி சொல்லுவார். கற்றதனால் நின்னை கண்டவன் போல் கூத்தாடில் குற்றம் என்று என்னெஞ்சே கொதிக்கும் பராபரமே. ஆமாம், கற்ற கலையால் நிலைதான் காண்பனோ காண்பதெல்லாம் மற்ற இடத்தை வெளியாமன்றோ பராபரமே. அதில் படிப்பானது நமக்கு அந்த அறிவை கொடுக்கறது. அந்த அறிவே நமக்கு அந்த சமாதானத்தை, அந்த தகுதியை தந்து விடுமான்னு சொன்னால் கொடுக்காது. அதற்கு பயிற்சி தேவை, எக்ஸ்ட்ரா முயற்சி தேவை. இங்கே ஜபம் மட்டும் இல்லை, பாராயணம், தேவாரம், திருவாச்சகம், திவ்ய பிரபந்தம், திருவருட்பா, தாய்மன்னர் பாடல்கள், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் பாராயணத்தில் வச்சுருக்காங்க. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓய்வு இருக்கிறதுனால டெய்லி கூட பண்ணலாம். சில பாராயணங்கள்லாம் டெய்லி பண்ணணும். நம்ம தர்மத்தில், நம்ம சமயத்தில் இப்படி பாராயணம் பண்ணுவதற்குரிய அற்புதமான சக்தி படைத்த நிறைய பாடல்கள், சான்றோர் அருளாளர்கள் பாடல்கள் நிறைய இருக்கு. அது டெய்லி ஒரு தடவை சொல்லணும், பண்ணணும். அதுவும் கூட மனதை சமாதானமாக இருக்க வைக்கிறது. சமாதானம்னா என்ன, மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி நான் 20 வருடமாக தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறேன், ஆனால் என் மனதில் அமைதி இல்லையே. அங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கோம், சொல்கிறது வாய், மனசு எங்கேயோ இருக்கு. சினிமா பாட்டு சொல்லுவாங்க பாருங்க, புத்தகம் கையிலே புத்தியோ பாட்டில்லைன்னு. ஆமா, பையன் புஸ்தகம் வச்சுட்டு இருப்பான், அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு அவன் வேற எதுவோ நடத்திட்டு இருப்பான். அதனால மனசு ஒன்றி, மனது சொன்னாதான் மனது அமைதி அடையும். மனசு எங்கேயோ, வாய் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும் இல்லையா. நமக்குள்ள ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்துடுதான். ஆமாம், வரக்கூடாது சொல்கிறார். இதில் இன்னொரு கருத்து இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க ஜபம்லாம் பண்ணாதீங்க. இது ஒரு குரூப் இருக்குது. அதெல்லாம் பண்ணோம்னா ஒரு மாதிரி மெக்கானிக்காக ஆகிடும், ஒரு மாதிரி மனசு வந்து மிஷின் போல் ஆகிடும். சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய் மந்திரத்தை சொல்லும், கையில் ஜபமாலை உருளும். வாய் சொல்கிற மந்திரத்துக்கும் ஜபமாலை உருளுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. மனசு எங்கேயோ எது நினச்சிக்கிட்டு இருக்கும். ட்ரையாங்கெல்லாம் 3 போயிட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணும், அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அதுவும் மெஷின் போல தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏதோ சொல்லணும், அது எப்படியாவது சொன்னால் பரவாயில்லன்னு தான் சொல்கிறோம். இருந்தாலும் கூட மனதுக்கு அந்த சமாதானம் கிடைக்காது. நான் மறக்கணும் சொல்லுன்னா நமச்சிவாய வேண்டாம். நிறைய ஜபம் பண்ணியிருந்தா அது விஷயம் வேறு. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா, இப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் ஜபம் பண்ண, மனது ஒன்றி இறைவனுடைய திருநாமத்தை மறுபடியும் நல்லா சொல்கிறது, பாராயணம் பண்ணுறது. சொல்லும் பொழுது மனசு அதிலே இருக்கிறது முடிஞ்ச வரையில். அப்படி இருக்க முயற்சி செய்து மனதை பொருத்தி பார்த்து நம்ம இந்த பாராயணம் ஜபமெல்லாம் செய்தோம்னா கொஞ்சம் காலத்தில் இந்த மனதானது அந்த தகுதியை அடைந்து விடும். எவ்வளோ நாள் சொல்லுங்கள் சுவாமின்னா அது சொல்ல முடியாது. 1-2 வருடங்கள் ஆகலாம், அல்லது 5-6 வருடங்கள் கூட ஆகலாம்.
5-6 வருடங்கள்லயாவது மனசு சமாதானத்தை அடைஞ்சதுன்னா அதுவே பெரிய விஷயம்தான். ஆமாம், அதுவே பெருசு தான். ஏன்னா காலங்காலமாக இந்த மனசு யாருமே கட்டுப்படுத்த முடியாத அடங்கா பிடாரியா வளர்ந்தாச்சு. அதை அடக்கி ஒரு இடத்துல இருக்கிறது பெரிய கஷ்டம்தான். அது தொடர்ந்த பயிற்சி, அந்த பயிற்சியினால் முடியும். எவ்வளோ நாள்லாம் நம்ம இங்கே சொல்ல முடியாது. அப்படி தொடர்ந்து நாம் பயிற்சி செய்தால் அவருடைய பலனை நாம் காண முடியும். உறுதியாக பயிற்சி செய்து பலனை அடைந்த பெரியோருடைய அனுபவம். அடுத்து இனி சமாதானத்தின் பலன் என்ன? நேரடியான பலன் எதை நினைக்கிறோமோ அதில் மனதை பழக்கி நிறுத்தி விட்டால் என்ன பலன்? சர்வ காரிய சித்தின்னு சொல்றார். அப்படிதான் சொல்லணுன்றார். எடுத்த எல்லா காரியத்திலும் பெரிய வெற்றி அடைந்து விட்டோம் என்று பொருளாம். சர்வ காரிய சித்தின்னு சொல்றார். மன சமாதானம் ஆயிடுச்சுன்னா எதை ஆரம்பித்தாலும் நாம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம்னு சொல்றார். மனசு பொறிந்து ஒரு இடத்துல இருந்துடுதுன்னா. ஷவனாதி சித்தி, ஞான யோக சித்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான யோகம்னா என்னன்னு கேட்க மாட்டோம். இப்போ நாம் என்ன பண்றோமோ படிக்கிறது தான். சாஸ்திரங்களை முறையா நாம் படிப்பது, விசாரம் செய்வது, அதான் ஸ்ரவணம். அப்புறம் மனனம், படித்தா சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தை போக்கி கொள்ள செய்கின்ற சிந்தனை, அதுக்கு பேர் மனனம். மனனம் மனப்பாடம் பண்ணுறது அர்த்தம் இல்லை, மறுபடியும் அது சிந்திக்கிறது. கேட்டோம்னா கேட்ட விஷயத்தில் நிச்சயமாக நம்முடைய அனுபவத்துக்கும் சாஸ்திரம் சொல்கிற அறிவுக்கும் முரண்பாடு வரும். எப்படி அது சரி என்று சிந்திப்பது, சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள செய்கின்ற சாதனம் மனனம். அடுத்து சந்தேகமில்லாத அறிவு வந்தாச்சு, வந்த பிறகும் கூட இந்த மனதானது மறுபடியும் அந்த அறிவில் இல்லாமல் பழைய அனுபவங்களுக்கே, பழைய தான் பெற்ற தவறான விபரீத விஷயங்களிலே சென்று கொண்டிருக்கும். அந்த விபரீத விஷயங்கள் செல்லுகின்ற மனதை மறுபடியும் நினைத்து நாம் பெற்ற அறிவில் நிலைநிற்க செய்வதற்கான பயிற்சி தான் நிதித்தியாசனம். இந்த மூன்றும் மன சமாதானம் உடையவர்களால் நன்கு செய்ய முடியும். அதான் சொல்றார். கேட்க முடியும், சிந்திக்க முடியும், சிந்தித்து தெளிவு பெற முடியும், தெளிவு பெற்ற அறிவில் நம்மால் நிற்க முடியும். தாய்மன்னர் அழகா சொல்லுவார், கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமுறா உற்பவ நோய் மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நிட்டையின மெய்வினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்போம். கேட்கணும், கேட்ட சந்தேகம் வரும், அதை சிந்திக்கணும், சிந்தனையினால் சந்தேகத்தை தெளிவு பெறணும். சந்தேகம் இல்லாத அறிவு வந்த பிறகும் அந்த அறிவில் நம்மால் நிற்க முடியாது. காரணம், பழைய அனுபவங்கள், பழைய வாசனைகள் இருக்க விடாமல் செய்யும். அந்த வாசனைகளிலிருந்து மனதை விடுவித்து நாம் பெற்ற அறிவிலே நிலை நிற்க செய்கின்ற பயிற்சி, அதுக்கு பேர் நிதித்தியாசனம். மூன்றும் சமாதானம் அடைந்த மனதால் நன்கு செய்ய முடியும்னு சொல்கிறார். தான் முக்கியம். ஞான யோகத்தை பின்பற்ற முடியும், ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா. அடுத்து 2வது வரக்கூடிய பலன் மனோபலம். ஆமாம், மனதுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்குமா. ஆமாம். அடுத்து தைரியம் நமக்கு வரும்னு சொல்கிறார். ஏன்னா சஞ்சலம் இல்லை, வேறு எது இல்லை, தெளிவு இருக்கு. தெளிவான விஷயத்தில் நமக்கு தைரியம் கிடைக்கும். தேவையில்லாத எண்ணம் எதுவும் வராது. தேவையில்லாத எண்ணம் வரலன்னா நமக்கு பயமும் வராது. விரிந்த மனம் ஒடுங்கும் வேலையில் சொல்வார். மனசு இப்படி இருக்கான், விரிஞ்சு எங்கே பார்த்தா இறஞ்சி கிடக்கிறது. அது சமாதானத்து மூலம் என்ன ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமாக குவிக்கப்படும் பொழுது மனதுக்கு ஒரு பெரிய பலம், தைரியம் வரும். யார் மனதில் சமாதானம் இருக்கோ அவர்கள் தேவையில்லாத விஷயங்களில், தேவையில்லாதவற்றில் மனதை செலுத்த மாட்டார்கள். மனசு போகாதான் தேவையில்லாத விஷயத்தில். சமாதானம் அடைந்த மனது தேவையில்லாத மனதை வைக்காத சக்தி கிடைக்குமா. அது தேவையில்லை, அவ்வளோதான், அதோட விட்டுருவாங்க. அது சமாதானம் அடைந்த மனதுக்கு இருக்கிற சக்தியா. தேவையற்றதை அது போலன்னா கூட இங்கே என்ன பண்ணுவாங்களாம், ஃபோன் ஆர்டர் போட்டு தெத்தி விட்டுருவாங்களாம். உன் உளம் கண்டதெல்லாம் தள்ளெண்ண சொல்லி என்ன ஐயன்னு சொல்கிறாரு பாருங்க. அது போல் என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வீணானது போ. அதனால தான் பகவான் கீதையில் சொல்லுவார், ஞானி அவனுக்கு தேவையில்லாத அவனை நாசமாக்குகின்ற விஷயங்கள் வரும்பொழுது அலர்ட் ஆகிடுவான்னா. மற்றவங்கள எப்படின்னா வந்து விவகாரம் பண்ண பிற்பாடு அப்புறம்தான் அலர்ட் ஆகும்.
அவன் வரும்போதே அலர்ட் ஆயிடுவானா. அந்த புத்தி நமக்கு கிடைக்குமா சொல்றான். சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருகுது வேல் சொன்னா போல போயிடுவான். எதை குறித்தும் பயம் கவலை அவனுக்கு இருக்காது. அந்த மனபலம் தைரியம் அவனுக்கு இருக்குமா? ஆகட்டுமே, என்ன வருதோ வரட்டுமே. ஆமா, ஏதொழிந்தும் ஏது வந்தும் ஏதொழிந்தும் எனது யான் என்னார்கள் போத நிலை கண்ட புலத்தோர் பராபரன்னு சொல்றார். வாராதெல்லாம் ஒழிய வருவனை எல்லாம் மீது மனது சாட்சியதாகவே. எல்லாம் ஞானத்துல கிடைக்கிறதுக்கு முன்னே இந்த மன பலத்திலே கிடைக்குதுன்னு சொல்றார். தைரியம் இருக்குமா? எங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அங்க அது கிடைக்கும். எங்க கான்சென்ட்ரேஷன் இல்லையோ அங்க மனசு சதா சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும், பயமும் அதிகமாக இருக்கும். அப்படிலாம் இல்லாத மனது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் சமாதானத்துடைய பலன்கள். இத்துடன் சமாதி ஷட்க சம்பத்தி நிறைவு பெற்றது. சமம் எனும் 6 கூட்டம் சொன்னார் பாருங்க கையில் நவனதி ஆசிரியர். சமம், தமம், விடல், சகித்தல், ஸ்ரத்தை, சமாதானம். இந்த 6 இதெல்லாம் எதுல இருக்கு? சாதன சொருட்டைய சம்பத்தில் இருக்கு. சாதன சொருட்டைய சம்பத்தில் முதல் எது? விவேகம், இரண்டாவது வைராக்கியம், அதையும் விரிவா பார்த்தோம். அடுத்து சமாதி ஷட்க சம்பத்தி என்றால் சமம் முதலிய 6 குணங்கள், அதுவும் முடிஞ்சது. 3வது தகுதியில 6 பண்புகள், அதுவும் முடிஞ்சது. இனி 4வது சாதனம் முமுக்ஷுத்வம். இந்த புஸ்தகத்திலே இருக்கு பாருங்க. முமுக்ஷுத்வம் கிம் மோக்ஷோ மே பூயாத் இதி இச்சா. முமுக்ஷுத்வம் கிம் மோக்ஷோ மே பூயாத் இதி இச்சா. கேள்வி என்ன? முமுக்ஷுத்வம் கிம் அப்படி சொன்னா முமுக்ஷுத்வம் என்றால் என்ன? பதில் என்ன சொல்றார்? எனக்கு மோட்சம் வேணும் என்கின்ற இச்சை அல்லது ஆசை அல்லது ஆர்வம், விருப்பம், பேரார்வம். ஆமா, அதான் முமுக்ஷுத்வம். இச்சா சொன்னா ஆர்வம். முமுக்ஷுத்வம் என்றால் நான் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற பேரார்வம். அதுக்கு லட்சணம் சொல்றார். மோக்ஷக மே பூயாத், மோட்சமானது மே எனக்கு, பூயாத் வேண்டும், எனக்கு மோட்சம் வேண்டும். இதி என்கின்ற இச்சா, ஆசை, ஆர்வம். இன்னொன்னு சொல்லுவோம், மோக்தும் இச்சா முமுக்ஷு அப்படி சொல்லுவோம். முமுக்ஷு சொல்லுவோம். மோக்தும் சொன்னா மோட்சம் அடைய வேண்டும் என்கின்ற ஆசை, ஆர்வம். வெறும் ஆர்வம் இல்லை, பேரார்வம். ஆமா, இதுதான் முமுக்ஷுத்வம். இது ஒரு தகுதியாக, குணமாக சொல்லப்படுகின்றது. நம்முடைய மனதில் மோட்சத்தை அடையணும்னு ஒரு ஆசை வர்றதே கூட ஒரு பெரிய குவாலிட்டியா. ஆமா, ஆனா உலகத்துல பார்த்தா யாருக்கு தான் மோட்சம் அடையணுன்ற ஆசை இல்லாம இருக்கு? ஆன்மீக எண்ணமுள்ள அனைவருக்குமே இந்த ஆர்வம் இருக்கு. மோட்சம்னா என்ன புரியுதோ புரியலையோ, மோட்சம் வேணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கு. அதனாலதான் என்னவோ சில பேர் இறந்துட்டா நாம பத்திரிகையில போடுவோம், அண்ணா சோன் சோ சிவகதி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவகதி அடையிறது என்ன வருத்தம் இருக்கு? அதுதானே வேண்டியது. சிவகதி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கும். வைகுண்ட பதவி அடைந்தார், சிவகதி அடைந்தார், வருத்தத்துடன். அது உலக வழக்குக்காக போடுறாங்க. இல்லைன்னா ஒரு வருத்தம் ஆயிடும். மற்றவங்களுக்கு நான் பாருப்பா எவ்வளவு சந்தோஷமா ஆயிட்டாங்க அவர் போடுறதுனால. ஆமா, ஆகையினால மோட்சம்னு என்ன புரியுதோ இல்லையோ, வேண்டும் என்கிட்ட ஆசை மட்டும் அனைவருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது வேதாந்தம் படிக்க வந்த நமக்கு ஏன் சாஸ்திரம் முமுட்சுத்துவம் வேண்டும் என்று சொல்ல வேண்டும்? எல்லாருக்கும் மோட்சம் அடைகின்ற ஆசை இருந்தாலும் கூட அந்த ஆசையில கிரடேஷன் இருக்கான், தாரதமியம் இருக்கான். சில பேர் உங்க ஆசையெல்லாம் ஒரு ப்ரையாரிட்டி செய்து ஒரு வரிசைப்படுத்தி சொல்லுங்கன்னு சொன்னா, மோட்சம் என்பது இந்த மளிகை கடை லிஸ்ட் எழுதுறவங்கள கடைசியில் எடுத்தோடனே மஞ்சள் போடுவோம், கடைசியில் வேற ஏதோ போட்டு வைப்பாங்க.
அது போல இது எங்க 100ஆவதா 101 201 1000 கடைசியா போட்டு வைப்பாங்க. அது ஒன்று இருந்துட்டு போட்டோமே லிஸ்ட்ல என்ன இப்போ குறைஞ்சு போயிடுது அப்படி போட்டு வைப்பாங்க. இப்போ கடவுள் நம்ம முன்ன வந்து நின்றுட்டு உன்னுடைய ஆசைகள்லாம் ஒரு 10 ஆசைகளை வரிசைப்படுத்திக்கோ அப்படி சொல்றார். அதுல என்ன எழுதியிருப்போம்? எல்லாம் எழுதி கடைசியா வேற கடவுள் என்ன நினைச்சுக்க போறாரு சொல்லிட்டு மோக்ஷன் ஒன்னு எழுதி வைப்போம் கடைசியா. அது அவர் தான் நினைச்சுக்க போறாரு சொல்லி அப்படித்தானே இருக்கு. உண்மையிலேயே புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? வேற ஒன்னே எழுத மாட்டேன், நீ தான் வேணும், முடிஞ்சு போச்சு, எல்லாமே அதில் முடிஞ்சு போச்சு. நீ தான் வேணும்னு சொல்லிட்டா எல்லாமே அதில் முடிஞ்சு போச்சு. இப்போ லக்ஷ்மி தேவியே விஷ்ணுவும் நம்ம முன்ன தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, நீ லக்ஷ்மி சமயத்தில் என் வீட்டிலே இருக்கணும்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது வேற என்ன கேட்கறது? லக்ஷ்மி கூட இருந்தா எல்லாமே வந்தாச்சுன்னு தானே அர்த்தம். அது போல இங்க மாணவனுக்கு பொதுவாக படிக்கிற மாணவனுக்கு என்ன ஆசை? +2 முடிச்ச உடனே பிஇ படிக்கணும். அது பிஇல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். அடுத்து அதை முடிச்ச அவனுக்கு என்ன பாசம்? கேம்பஸ் செலெக்ஷன் கிடைக்கணும், அதில் வேலை கிடைக்கணும். அது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயத்துல ஆசை இருக்கு. ஆகவே என்ன, மோட்சம் என்கின்ற ஆசை இச்சை நம்பர் 1 முதல்ல வரணுமா, ப்ரையாரிட்டியில முதல்ல வரணும். மற்றதெல்லாம் பின்னால தான் இருக்கணும். மற்ற ஆசைலாம் இருக்கே சொன்னா தவறு இல்லை. அந்த எல்லா ஆசையும் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைக்கு உதவிகரமானதாக இருக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மோட்சத்தை அடையணும் என்பதற்காக மற்ற ஆசையெல்லாம் துணை செய்வதாக இருந்ததுன்னா அந்த ஆசை தான் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற பெரிய ஆர்வம் அல்லது பேராசைன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல, முமுட்சுத்துவம். மற்ற ஆசை எதுவுமே நம்முடைய மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஆசைக்கு பயன்படலைன்னா அந்த ஆசையெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அப்படி முதலாக இருப்பது மோட்சுத்துவம். தீவிரமாக இருக்கணும், தீவிர இச்சா. மோட்சுத்துவம்னா தீவிர இச்சைன்னு சொல்றார், வெறும் இச்சை இல்லை, தீவிர இச்சை. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஆனால் தீவிரமா இருக்கல. தீவிர இச்சைக்கு உதாரணம் 2 உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு தலையில தீ பிடிச்சிடுது. தீ பிடிச்சவன் என்ன பண்ணுவான்? நீரை நோக்கி எப்படி வேகமா ஓடுவானோ அந்த தீ அணைக்கிறதுக்கு, அது போல இருக்கணுமா. கைவில நவநீத மாணவன் அப்படிதான் குரு இடத்துல வரான் இல்லையா? இந்த உலக வாழ்க்கையில நுணங்கினேன் ஐயனே, என்னுடைய துயரமெல்லாம் போகணும், சோகமே போகிறது, உங்களை வந்து சரண் அடைஞ்சிருக்கு வந்து பகவான் அதை குருவுடைய காலில் சரண் அடைந்தான். அது போல சரி, தலையில தீ பிடிச்ச உடனே இப்ப ராகு கால எமகண்ட பாப்பானா அணைக்கிறதுக்கு. இது ஒரு உதாரணம். 2வது ஒரு உதாரணம் இருக்கு. தண்ணியில ஒருத்தன் விழுந்துட்டான், முழுகிட்டான். அவன் மேல வரணும். அந்நேரத்து ஒரு ஓடி வந்து, எப்பப்ப இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணியில இரு, வர எலெக்ஷன் நீ தான்டா சிஎம் சொன்னா இருப்பானா? அடுத்த எலெக்ஷன் நீ தான் முதலமைச்சர், அதில் இந்த தண்ணியில இன்னும் கொஞ்ச நேரம் இருன்னா ஆள் இருந்தா தானே அப்புறம் மற்றதெல்லாம். அப்படி ஒரு எப்படி தண்ணியில விழுந்தவன் முதல் மேலே வர நினைப்பானோ, தீ பிடிச்ச எப்படி தலையில தீ அணைக்கணும்னு நினைப்பானோ, அது போல ஒரு பேரார்வம் தான் இங்க முமுட்சுத்துவம் சொல்லப்படுகின்ற சொல்றார். அது ஒரு வேட்கை. ஞானத்தை அடைந்தே தீருவேன் என்று சொல்லி அவ்வளவு தூரம் ஆர்வம் வளர்ந்து இருக்கணுமா. அப்படி வளர்ந்த இச்சைக்கு பெயர் தான் முமுட்சுத்துவம். ஆசை தீவிரத்தன்மை அடைந்தால் அதுதான் முமுட்சுத்துவம். வேற வார்த்தையில் சொன்னா, இச்சா சக்தி எவ்வளவு வளர்ந்து இருக்கணும் இல்லையா? சில நேரத்தில் ஆசைப்படுறது கூட ஒரு சக்தி இருக்கணும். குழந்தைங்க எந்த அளவுக்கு ஆசைப்படும் இல்லையா? ஆசைப்படுறது கூட ஒரு சக்தி இருக்கணும். நிறைய பேருக்கு அதுவே இருக்கிறது இல்லை. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள சொல்றது போல நினைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கணும். ஆமா, சில பேருக்கு ஆசையெல்லாம் கேட்டால் நமக்கு சில நேரம் சிரிப்பு வரும். இப்படிலாம் கூட ஆசை இருக்குமான்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? அடுத்து இன்னொரு பாடல் இருக்கு, ஆசை அருமென்கள் ஆசை அருமென்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமென்கள் ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. இந்த ஒரு பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கணும். ஆசைப்படு இல்லையா? சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. ஆமா, ஆசைப்படு. ஆசைப்பட்டது எது? யார் மீது ஆசைப்படணும்? ஈஸ்வரன் மீது ஆசைப்படு.
ஏன்? அப்பதான் மற்ற ஆசையெல்லாம் நீ விட முடியும், விடுவாய். ஆசைகளில் பெரிய ஆசையே இறைவனை அடைவது தானா. ஆசைகளில் பெரிய ஆசை இறைவனை அடைவது. ஈசனோட ஆயினும் வார்த்தைக்கு வேதாந்தத்தினுடைய இறுதி பகுதியாக நாம் சொல்லுகின்ற கருத்து தான் அங்கே ஈசனோட ஆயினும் ஆசை அருமென்கள். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தா, அடையணும் என்ற ஆசையை ஆசையாக வச்சிருக்காத, இறைவனை அடைய வேண்டும் என்பதை ஆசையா வச்சிருக்காத, அடைந்து அதை பூர்த்தி செய்து விடு. அதுதான் இங்க. வேதாந்தத்துல அந்த பிரம்மமும் நானும் வேறு இல்லை, ஒன்று என்ற சேம் ஒன்றுதான் சொல்லி சொல்லும் பொழுது அங்க ஆசைப்படுறதுக்கு ஆள் இருக்கா? ரெண்டா இருந்தா தானே ஆசைப்படுத்து, ஒன்னா இருக்கும்போது ஆசைப்படுத்த ஆளே இல்லையே. அதுதான் இங்க சொல்ற. ஆகவே ஈஸ்வரனோட ஆயினும் ஆசையை விடு என்று அது அங்கதான் அர்த்தமா. ஈஸ்வரன் நீயே என புரிந்து உன்னிடம் இருந்து அவர் வேறு இல்லை என்று நன்கு அறிந்து கொள். அதுதான் அங்க பொருள். ஆனால் இங்கு அந்த அர்த்தத்துல சொல்லல. முமுட்சுத்துவம் என்பது ஆசையை ராங் பிளேஸ்ல இருந்து சரியான இடத்துக்கு மாத்திக்கொள் என்பதுதான் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணணும். ஆசை அருமென்கள் சொல்லி சொன்னா ஆசையெல்லாம் என்ன பண்ணு, தவறான இடத்துல வச்சிருக்க, அது சரியான இடத்துல எடுத்து வைத்து விடு. ஆசை உன்மீதல்லால் அருளறிய வேறும் ஒன்றில் பாசமைய நின் கருணை பாங்கால் பராவரமே. தாய்மன்னர் சொல்றார். பராவரக்கன்னு நிறைய சொல்லியிருக்கார். அருளறிய வேறும் ஒன்றில் நம்ம சொல்றோம்ல, சில நேரத்தில் என்ன சொன்னா பிராமிஸா சொல்லுவோம். இந்த பசங்கள்லாம் பேசிக்கும் போது பிராமிஸ் சொல்லுவான் இல்லையா? அது போல ஆசை உன்மீது அல்லால் அருளறிய வேறும் ஒன்றில் பாசமை. உனக்கு தெரியுமே, நின்னது அருள் அறியுமே சொல்லி சொல்ற. உனக்கு தெரியுமே நான் பொய்யா சொல்ல போறேன் இல்லையா? அது முமுட்சுத்துவம் சொல்லி சொன்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை. அதுதான் இங்க பொருந்தும். அப்பதான் மற்ற பற்று எல்லாம் போய்விடும். நம்மிடம் உள்ள ஆசை என்ற லிஸ்டில் முதலாவதாக முமுட்சுத்துவம் வந்து நிற்க வேண்டும். மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஆசை வந்து நிற்க வேண்டும். அவ்வாறு முதலில் வந்து நின்று விட்டால் அடுத்து என்ன ஆகும்? மற்ற ஆசை எல்லாம் இந்த முமுட்சுத்துவத்துக்கு தகுந்தா போல அதுவே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கும், அதுவே ரீஅரேஞ்ச் ஆகிக்கும். ஆமா, நாம சொல்லாமலேயே இயற்கையாகவே அதுவே ஒழுங்குபடுத்தி கொள்ளும். இதுவரை நாம பார்த்தது முமுட்சுத்துவத்தினுடைய லட்சணம். அதை அடைவதற்கு உபாயம் என்ன? முமுட்சுத்துவத்தை ஆசையை வளர்த்து கொள்ள என்ன உபாயம்? கொஞ்சம் தீ இருக்கு, அதை நல்லா வளர்த்து கொள்ளணும். அதுக்கு என்ன பண்ண, அதை கொஞ்சம் விசிறி விடணும், ஊதி ஊதி விடணும். பெருசா ஊதினாலும் அணிஞ்சு போயிடும், அது வேற இருக்கு. மெதுவா ஊதி 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 பெருசாக்கணும். ஆமா, அதற்கு முதல் உபாயம் விவேகம். விவேகத்தினால்தான் நமது ஆசையினுடைய ப்ரையாரிட்டி எல்லாம் மாறும் சொல்றார். இது நமக்கு தெரியாமல் நம்முடைய மனதிலேயே தானே நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. முமுட்சுத்துவம் தான் என்னுடைய லட்சியம் சொல்லிட்டா நம்முடைய மனதிலேயே கூட என்ன பண்ணணும்னா மற்றதெல்லாம் வரும்பொழுது அதுவே உள்ள சரி பண்ணிக்கும். இதுதான் முதல், மற்றதெல்லாம் விட்டுடு, சிலதை விட்டுடு, சிலது அப்புறம் பார்த்துக்கலாம், இது முன்னாடியே வரல, இதுதான் முதல், இதுதான் முதல், இதுதான் முதல் சொல்லுவோம். இப்போ வீடுகளில் சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் மளிகை சாமான் கடை, வீட்டில் தேவையான உணவுக்கு தேவையான முதல் பார்ப்போம். அடுத்த ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும்? என்னென்ன இருக்கோ கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்போம், அல்லது வீட்டுக்கு வாடகை கொடுப்போம், அது முதலாக இருக்கும். அது போல வாழ்க்கையில் இந்த முமுட்சுத்துவம் இருந்து விட்டால் அதற்கு உபாயம் விவேகம் சொல்லி பார்த்தோம். விவேகம் இருந்து விட்டால் மற்ற எல்லா விஷயத்தை அது ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த விவேகத்தை அஸ்திவாரம் போல சொல்றாங்க. ஆனா அஸ்திவாரம் தெரியறது இல்லை, அது மேல இருக்க கட்டடம் தான் தெரிகின்றது. அது போல நம்முடைய இச்சைக்கும் விவேகத்திற்கும் சம்பந்தம் இருக்குன்றாங்க. நம்ம ஆசைப்படுறதுக்கும் நம்முடைய விவேகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆசை வந்த உடனே அந்த விவேகம் என்ன பண்ணும்? இது தேவையா, வேண்டுமா, வேண்டாமா, இல்லை அப்புறம் பார்த்துக்கலாமா, இது வேண்டவே வேண்டாமா, பயன் தருமா, இதனால என்ன யூஸ் இருக்கு, இதெல்லாம் விவேகம் என்ன பண்ணும்? செய்ய ஆரம்பிச்சிடும், யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் வாங்கி கூச்சிக்கிட்டு இருப்போம், எல்லாத்தையும் போய் விழுந்துக்கிட்டு இருப்போம். ஆக நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இச்சை ஆசையானது மாறிக்கொண்டே இருக்கின்றது.
இந்த ஞானம், இந்த விவேகம் இருக்கே, இந்த ஆசையை அப்படியே மாற்றி சரி செய்து ஒழுங்குபடுத்தி கொள்ளும். ஆகவே அறிவு இச்சையை மாற்றி அமைக்கும். இங்கு எதை பற்றி அறிவு என்றால் நித்திய அனித்திய விவேகம் என்கின்ற அறிவு. நிலையற்றதில் இருந்து விலகி இருக்கக்கூடிய வைராக்கியம், அந்த பாவனை மூலமாக தேவையில்லாத விஷயங்களிலிருந்து மனதை விலக்கி வைத்து மெய்ப்பொருளையே அறிய வேண்டும் என்ற பேரார்வத்தை அது நமக்கு நன்கு பலப்படுத்தி கொடுக்கும். அதுதான் இங்க சொல்றார். அந்த நிலையானதை அடைய வேண்டும் என்ற ஆசை வரும். ஆகவே இந்த விவேகமானது வைராகியத்திற்கு விதை என்று சொன்னாலும் கூட முமுட்சுத்துவத்திற்கும் இந்த விவேகமே விதையாக இருக்கின்றது. கொஞ்சம் வளர்த்து விடும், பிறகு நாம வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, இங்கு விவேகம் என்றால் என்ன? ஏற்கனவே விவேகத்தை பத்தி பார்த்திருக்கிறோம். இங்கு விவேகம் என்றால் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைக்கு மேல் நம்ம என்ன பண்றோம்? ஆசைப்பட்டு இருக்கோம், அல்லது இன்பங்களை பிளஷர் அதெல்லாம் தேடுகின்ற மனதை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் மோட்சம் என்ற லட்சியத்திற்கு நாம் வரணும் சொன்னா இந்த விவேகம் என்ன பண்ணும்? மோட்சம்தான் நமக்கு வேண்டும், அந்த மோட்சத்தை அடைவதற்குரிய ஞானத்தை பெற வேண்டும், அந்த ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதியான மனது நமக்கு இருக்கணும். அப்படி என்றால் எல்லா விஷயத்திலும் இந்த மனது சென்று கொண்டிருந்தால், விவகாரங்கள் சென்று கொண்டிருந்தால் இந்த அறிவை பெறுவதற்கு அது தடையாக இருக்கும் என்று அந்த மனது, அந்த விவேகம் என்ன பண்ணும்? தேவையில்லாத விஷயங்கள் இருந்தெல்லாம் மனதை ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி சரியானதுல மட்டும் இருக்க வைக்க வழிவகை செய்திடும். ஆமாம், சரியான தேவையானதுல மட்டும் நம்ம மனசு இருக்கும், தேவையான விவகாரங்கள் மட்டும் நம்ம ஈடுபடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இன்பத்தை தருகின்ற அல்லது ஆசைகளில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் இந்த விவேகமானது யோசிக்க வைக்குமா? இந்த இன்பம் எவ்வளவு தூரம், அது நிலையானதா, அது நிலையற்றதா, அதனால் நமக்கு என்ன கிடைக்க போறது, அது இப்போதைக்கு வேண்டுமா இல்லையா? அது வீடா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் சரி, அவைகளை எல்லாம் நான் எவ்வளவு வாங்கி குவித்தாலும் கூட கடைசியில என்னுடைய மனதில் அதுல இருந்து எல்லாம் ஆசை போயிடுச்சா? போகவே இல்லை. எவ்வளவு வாங்கி குவித்தாலும், எவ்வளவு இன்பங்கள் அனுபவித்தாலும், எவ்வளவு இருந்தாலும் கூட அவைகளை அனுபவிப்பதன் மூலமாக நம்ம மனதில் இருந்து அந்த ஆசை போச்சான்னா போகல, இன்னும் வளர்ந்துதான் இருக்குன்னு சொல்லலாம். வயதாச்சை தவிர அந்த ஆசை நீங்கினதே இல்லை. வயதாச்சு, அந்த பொருள்களை அனுபவிக்கிற சக்தி போச்சு, ஆனா மனசுல மட்டும் அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் எதை அடைந்தால் என்னுடைய ஆசை நீங்குமோ, நிறைவை அடையுமோ, அதுதான் என்னுடைய லட்சியம். இது நிலையானதை அடைவதுதான் என்னுடைய லட்சியம். நிலையானதை அடைந்தால் நிலையற்றது மீது எல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய ஆசை இயல்பாகவே போய்விடும். இந்த விவேகம் வரணும்னு சொல்றார். இதுவே இந்த விவேகத்தினுடைய முறை அல்லது விவேகத்துக்கு இந்த இடத்துல அர்த்தம். எவ்வளவு கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கூட இனியும் கொஞ்சம் வேணும்னு தான் நினைப்போம். எத்தனை இன்பத்திற்குரிய பொருள்கள் இருந்தாலும் நமக்கு அவைகளில் முழு திருப்தி வருவதில்லை. பாரதர் வேற பாடி வச்சுட்டு போயிட்டார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவா இறைவான்னு வேற பாடி இருக்கிறார். அத்தனை கோடி இன்பத்தை அனுபவிக்கணும்னு வேற நினைக்கிறோம், முடியுமா? உடம்பு முடியலன்னா கூட மனசுக்கு என்னன்னா அது மேல ஆசை போகலையே. முன்பாவது பொருள் ரொம்ப குறைவா இருந்தது, இப்ப சொன்னா என்னன்னா அடுத்த நிமிஷம் செல்போன்ல இப்படி இருக்காமனு விசாரிச்சா போதும், அடுத்த செகண்ட் நம்ம வீட்டு வாசலுக்கு கொஞ்சம் நின்றுடுறான். ஆமா, பிடி சாவமா நம்ம கையில கொண்டு திணிச்சிட்டு போயிடுறான். ஆமா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு எப்படி ஒண்ணு. அதான் விண்டோ ஷாப்பிங், டெய்லி ஷாப்பிங்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? அப்படி இன்பம் எனும் ஆசை எனும் புருஷார்த்தம் அது நம்முள் வரும் பொழுது அதில் உள்ள தோஷ தர்ஷனம், குறையை இந்த விவேகமானது பார்க்க வைக்குமா? பகவான் சொல்ற தோஷ அனுதர்ஷனம் சொல்றார். தோஷ அனுதர்ஷனம்னா அதில் உள்ள குறைகளை பார்க்கறது மட்டும், மீண்டும் மீண்டும் பார்த்தல். ஒரு தடவை பார்த்தா மட்டும் முடிஞ்சிடாது, மறுபடியும் நினைச்சு பார்க்குமா? நினைச்சு பார்த்தால் அதிலிருந்து நம்மை விலக்கி வைக்கும்.
இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட்டு தான் தப்பு என்ன இருக்கு? பல பேர் கடமை எல்லாம் முடிஞ்சு விட்டு வரேன் சுவாமின்னு சொல்லுவாங்க. ஆமா, நல்லது தான், உண்மைதான், கடமையெல்லாம் முடிக்கணும் இல்லையா? தப்பு என்ன இருக்கு? ஆனா எதுவரை? 70 வயசு ஆன பிற்பாடம், சாமி இப்பதான் இந்த பேரன் வந்திருக்கு, அவன் படிச்சு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அது வயிற்றுல ஒரு புழுவோ பூச்சோ பார்த்துட்டு என்ன கொள்ளு பேத்து எள்ளு பேத்து அதை பார்த்து அப்புறம் நான் வந்துடுறேனே, அப்புறம் இதுக்கு என்ன முடிவு இருக்கு? சரி, அதெல்லாம் முடிக்கிறதுக்கு 70, 80, 90 வயசு ஆயிடும். என்ன நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆனவர் பார்த்து ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க. ரிட்டையர்ட் ஆகிறவருக்கு ஆஃபீஸே கதியாக இருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆனவர் பாடு வீட்டு வேலை அதிகமாகிடும். எங்கே சாமி அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் போக மீதி இருந்தால் உங்கள் கிளாஸுக்கு வரணும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் முடியல சாமி, நிறைய வேலைகள் இருக்குது. அப்படிலாம் வச்சுக்கிடுறோம் நாமளே. அது காரணம் என்னென்னா, நல்லா தெரியும், அந்த குருமார்களுக்கு நல்லா தெரியும். அப்படி சொல்கிறது அவங்களுக்கு ப்ரியாரிட்டி எதில் இருக்குன்னு நமக்கு தெரியுது. இவங்களும் சரி சரின்னு ஒத்துக்குவாங்க. நேரமே இல்லை சுவாமின்னு சொல்கிறது என்ன தெரியுங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜமுக்காலத்தில் வடிகட்டின பொய். ஆமாம், ப்ரையாரிட்டி இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர அதுக்காக நம்ம கடமைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இது வரைக்கும் செய்திருக்கிறோம் இல்லையா? ஒழுங்காக செய்து விட்டு ஒரு ஏஜுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறது போல் முதல்ல இந்த உலகத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கோ, கடவுளை ஒரு கையில் பிடிச்சிக்கோ. காலம் போக போக கடமையெல்லாம் முடிச்ச பிற்பாடு 2 கையில கடவுளை பிடிச்சிக்கோன்னு நல்ல ஒரு உதாரணம். அப்படி இருந்தா பகவான் இன்னொன்னு சொல்றார், யோகக்ஷேமம் மகாமயகம், உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன்றார் பகவான் உறுதி சொல்லியிருக்கார். அதனால என்ன, நாமளும் நம்முடைய பொருள்களை மற்றதை விட வேண்டாம். அதை கூட பகவான் கொடுப்பார். எப்பொழுது அந்த அளவிற்கு முமுட்சுத்துவம் நம்முள் வளர்ந்து விட்டால் அதற்கு தேவையானதையெல்லாம் பகவானே செய்து கொடுக்கின்றார். ஆக இந்த ஆசை, பொருள், உலக விஷயங்கள், விவகாரங்கள், இதில் உள்ள குறைகளை எல்லாம் பார்த்து மனதில் வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வந்த பிற்பாடு என்ன பண்ணணும்? வைராக்கியம் வந்தோம்னா பூர்வ ஜென்ம புண்ணியமும் இருந்தால் இந்த விவேகம் ஒழுங்கா வேலையை செய்யும். சரி, அடுத்து 2வது உபாயம் சத் சங்கம். சத் சங்கம்னா என்னன்னு கேட்க மாட்டோம். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான். ஆசிரமத்துக்கு வர்றோம், நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் இல்லையா, எல்லா அந்தர்யோகம் வரோம், பாராயணங்களில் கலந்துக்கிடுறோம், நல்ல விஷயத்தெல்லாம் கேட்குறோம். ஞாபகம் இருக்கணும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இது போல் நல்ல விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான். கேட்கறதுக்கு சொல்கிறதுக்கும் எல்லாம் பெரிய விஷயந்தான். அதனுடைய பெருமை நமக்கு தெரியணும். சத்சங்கம், சத்சங்கத்துக்கு ஆள் வேணும். அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் சொல்றார். நாம எந்த விஷயத்துல முமுட்சுத்துவத்தை வளர்த்துக்கணும் அல்லது ஆசையை வளர்த்துக்கணும் சொல்றோமோ அந்த முமுட்சுத்துவம் உள்ள பெரியவர்கள், நல்லவர்கள், பக்தர்கள், மகான்கள், அவங்களோட நம்ம உறவை நம்ம என்ன பண்ணிக்கணும்? பலப்படுத்திக்கணும். இப்போ எங்கே போனாலும் யாருக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அந்த விஷயங்களை தான் பேசுவோம். சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஆர்வம் இருந்தால் 2 பேர் சேர்ந்து அதை பற்றி பேசிக்குவாங்க. அரசியல் ஆர்வம் வந்து அதை பற்றி பேசிக்குவாங்க. எந்தெந்த சப்ஜெக்ட் 2 பேருக்கு பிரித்து இருக்கோ அது சம்பந்தமான அதை பற்றி பேசுவாங்க. இந்த இடத்துல சத்சங்கத்தில் என்ன பேசுவோம்? பரம்பொருளை பற்றிய விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை, அதை தான் நம்ம சாஸ்திர விஷயங்களை தான் பேசுவோம். அப்படி இருக்கிறவங்களோடு நாமும் நம்ம இணைத்து கொண்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகும்? வளரும், வளர்க்கும், உறுதிப்படும். அதுக்கு தான் சத்சங்கம். அவர்களோடு இணைந்து இருப்பது, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, அவரோடு இணைந்து இருப்பதும் நன்றே சொன்னார். நலம் தரும் சொற்கள், நல்லவர்கள், அவர்களோடு இருப்பது, அவர்களை பார்க்கறது. நிறைய நேரத்தில் யாரு கூட நம்ம சேர்றோமோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சுபாவங்கள் நமக்கு வருது. நல்லதுலையும் சரி, கெட்டதுலையும் சரி, நம்ம அறியாமல் நம்ம உள்ள அது போயிடும். ஆக வேதாந்தம் கேட்க வரும்பொழுது ஆரம்பத்தில் ஆர்வம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த சத்சங்கத்தை அதிகமாக நாம் ஈடுபட நேரம் கொடுக்க 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 அந்த முமுட்சுத்துவத்தை அது வளர்த்து கொடுக்கும். அதற்கு காரணம் அந்த சூழ்நிலை, சத்சங்கம் தான்.
அதனால தான் சத் சங்கத்வே நிர்சங்கத்துவம், நிர்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிர்ச்சல தத்துவம், நிர்ச்சல தத்துவ ஜீவன் முக்தி, பஜகோவிந்தம் 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 மூடமது. சத் சங்கத்தை விட்டுடாத. நல்ல விஷயங்களை கேட்கறது வந்து உன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணு சொல். அருகில் வாய்ப்பு இருந்ததுன்னா அதை விடவே கூடாது, பயன்படுத்திக்கணும். விவேக முதல் முக்கியம் சொன்னோம், சத்சங்கம் இங்கே 2வது சொல்லுகின்றோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே சாயந்தர நேரத்தில் நான் உட்காந்துருந்தேன். ஒரு நார்த் இந்தியன் இப்படி போனார், உள்ளே வந்தார். வந்துட்டு அவங்க நார்த் இந்தியன் பொதுவாக எந்த பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ண பழக்காரு. நமஸ்காரம் பண்ணிட்டு கையில் எதுவும் வச்சுருந்தார், ஏதோ பைசா அதை கொடுத்துட்டு நமஸ்காரம் மாறார். அவர் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப நாளாக இருக்கார் போல. என்ன சுவாமி தனியாக உட்காந்துக்கிட்டு? ஆமாம், என்ன எல்லாம் ப்ரேயர்லாம் முடிஞ்சது, எல்லாம் நண்பர்கள் போன உட்காந்து. எங்கள் ஊர்லெல்லாம் இப்படி ஒரு ஆசிரம் ஒரு சுவாமி இருந்தால் நாங்கள் விடவே மாட்டோம் சுவாமி. ஆமாம், எப்படியாவது டெய்லி வந்து பார்த்துட்டு போகணும்னு நினைப்போம், நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். இப்படி தனியாக அவங்கள விட்டு இருக்கிறாங்களே அப்படி கேட்டார். அவர் ஒரு மாதிரி விட்டு அவங்க, அதாவது அங்கெல்லாம் சாதுக்களுக்கு ரொம்ப மரியாதை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர் எப்படியே இருந்துட்டு போட்டோம், அவர் இடத்துல நம்ம நமஸ்காரம் பண்ணுறது, அவர் இடத்துல ஒரு 4 வார்த்தை கேட்கறது, நல்லது சொல்கிறது, அது மூலமாக எனக்கு பிரயோஜனம் அப்படி நினைப்பாங்க அவங்க. அதனால் சாது சங்கம், சத் சங்கம் அது கிடைச்சதுன்னா விடவே கூடாது. அதிக நேரத்தை அதுக்கு செலவு பண்ணோம். அதிக நேரத்தை என்ன ஆயுள் எல்லாம் நேற்று பார்த்தது போல் படிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நாளோ குறைவாக இருக்குது, வயதாக பிணிகளோ பலவாக இருக்குது. பிணி பலன்னு சொன்னோம். அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரத்தை அதிகமாக இதுக்கு கொடுக்கணும். ஏன்னா கடமைகள் ஓரளவுக்கு பகவானுடைய புண்ணியத்தில் முடிச்சிருக்கோம். கடமை முடிச்சதுன்னு நாம் நினச்சோம்னா முடிஞ்சது தான், முடிக்கலன்னு நினச்சா முடியல தான். முடிஞ்சதுன்னு நினச்சா முடிஞ்சது தான், முடியலன்னா முடியல தான். அதுபோல் நாமெல்லாம் என்ன பண்ணணும், இதில் அதிகமான நேரத்தை செலவு பண்ணணும். நடுவே சொல்கிறேன். ஆக அடுத்து சத்சங்கத்துக்கு பற்றி சொல்ல வந்தோம். விவேக சத்சங்கம் முக்கிய உபாக. சரி, சத்சங்கம் முதல்ல ஞானத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுமா, நமக்கு தகுதி குறைவுகள் கொஞ்சம் நெஞ்சம் இருந்தால் அந்த தகுதிகளை நிறைவுபடுத்தி அதுக்கு பிற்பாடு இந்த சத்சங்கம் அறிவை கொடுக்க ஆரம்பிக்கும். முதல்ல நமக்கு தகுதியை கொடுக்கும் சொல்றார். அடுத்து முமுட்சுத்துவம் அதிகமானால் அதனுடைய பலன் என்ன? பொதுவாக முதல் பலன், பொதுவாக நம்ம சொல்றது காமக கர்மஹேது சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆசையே செயலுக்கு காரணம். ஆசை தான் செயலுக்கு காரணம். எத்தனையோ ஆசைகள் நமக்குள் இருந்தாலும் கூட எந்த ஆசை அதிகம் இருக்கின்றதோ அந்த ஆசை தான் செயலாக வடிவெடுக்கும். ஆசை அதிகமாக ஆகத்தான், எதுல ஆசை அதிகமாகுதோ அதை என்ன பண்ணுவோம், அடுத்து செயல்படுத்த நாம முயற்சி பண்ணுவோம். சிலருக்கு ஆசை இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால தான் செயலாகும், அது வடிவெடுப்பதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமி எனக்கு வகுப்புகளாக வரணும் தான் சாமி ஆசையா இருக்கு, ஆனால் முடியலை. அதுக்கு உண்மையான காரணமும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல என்ன உண்மை சொன்னா, அந்த ஆசை ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அது அதிகமாகணும்னு சொல்றாரு. எனக்கு என்ன சுவாமி மோட்சம் அடையக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் சொல்லுவாங்க. ஆக ஆசை எவ்வளவு வலுவா இருக்கோ அதுதான் செயலாக அந்த அளவுக்கு செயல்படும். ஆகவே இந்த ஆசையை வளர்த்து கொள்வது பிரயோஜனம். அந்த மோட்சத்துவம் அதிகம் இருந்தா என்ன பண்ணுவோம், ஞான யோக சாதனத்தில் ஈடுபடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க ஆசிரமத்துக்கு வருவோம், சாஸ்திர பாடங்களை நிறைய அதிகமாக கேட்போன்னு சொல்லி அர்த்தம். குருவை தேடுவோம், அறிவை அடைவோம், அதுதான் சொல்றார். ஞான யோக சாதனத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம்னு சொல்றார். ஆசை அதிகமா இருந்தார் குருவை நாடுதல், சாஸ்திரங்களை நாடுதல். முதல் பலன் முமுட்சுத்துவம் இருந்தா
ரெண்டாவது பலன், ஆசை தான் நம்முடைய இந்த சத்சங்கம் அல்லது சாஸ்திர விஷயத்தில் மோட்சத்தில் ஈடுபடுவதற்கு பெட்ரோல் போல சொல்ற. மோட்சத்தை தருவது முமுட்சுத்துவம். அந்த மோட்சத்தில் ஆசை இருந்தால் என்ன தடை வந்தாலும் அந்த தடைகளை மீறி நாம் செயலில் ஈடுபடுவோம். இல்லைன்னா சின்ன தடை கூட பெருசா தெரியும், சிறிய தடை கூட பெருசா தெரியும். இந்த சாஸ்திர விஷயங்களை படிக்கிறதுல அந்த முயற்சியில் ஈடுபடுவதில்லை. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, நிறைய காரணங்கள் இருக்கும். இருந்தாலும் 2 காரணத்தை இங்க ஆசிரியர் சொல்லுவார். சாஸ்திர படிப்புக்கு ஆசை குறைவா இருந்தா என்னென்ன நம்ம பண்ணுவோம்னு சொல்லி சொன்னா, சாமி ரொம்ப தூரமா இருக்கு சாமி, வர முடியல, அந்த காரணம் சொல்லுவோம். அது நியாயமா கூட இருக்கலாம். 2வது, கெஸ்ட் வந்துட்டாங்க சாமி புறப்படும் போது, அதுவும் இருக்கு, அதுவும் நியாயமா இருக்கலாம். 2மே சரிதான், பிராக்டிகல் காரணம் தான். அதுதான் சொன்னார் ஒரு சுவாமி, அது உங்களுக்கு நானும் சொல்லி வைக்கிறேன். ஒரு சுவாமி சொன்னா, நான் அதுக்கு ஒரு வழி சொல்லி தர்றேன் கேளுங்கன்னார். அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள இடத்துல சொல்லணும், சரி இங்க வகுப்பு புறப்பட்டு இருக்கேன், நீங்களும் வாங்கலாம் வகுப்புக்கு அழைச்சிட்டு வந்துடணும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க ஒரு வகையில். அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த மனுஷன் இந்த நாளில் இவங்க கிளாஸுக்கு போவாங்க, அந்த நாளில் நான் நம்மளே வகுப்பு பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. ஆகினால வரக்கூடாது, அவங்களே நின்றுடுவாங்க. இதுதான் அந்த நாளில் அவர் வகுப்புக்கு போவார், இங்கே போறாரு, அது நம்ம போகக்கூடாது. ஒன்று வந்தால் அவங்களுக்கும் ஏதோ வாய்ப்பு இருந்தால் வந்துடுவாங்க. அடுத்து இல்லைன்னா அந்த நாளில் நம்மள வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நாமளும் அவங்களுக்கு சொல்லி வச்சிடலாம், தப்பு இல்லை. ஆக ஆசை இல்லைன்னா, தடைகளே இல்லைன்னா கூட ஏதாவது காரணத்தை தேட ஆரம்பிப்போம், காரணத்தை தேட ஆரம்பிப்போம். ஆக நம்முடைய ப்ரியாரிட்டி இந்த ஆசையை பொறுத்து இருக்கின்றது. ஆசை மட்டும் இருந்தால் என்ன இல்லையா, ஆசை அதிகமாக இருந்ததுன்னா எந்த நேரம் காலம் இருந்தாலும் சரி வந்துடுவோம், போயிடுவோம். சாமி சொல்கிறார், காலையில் 4 மணிக்கு வகுப்பு வந்துடுங்கன்னா என்ன பண்ணுவோம், ஆசை இருந்ததுன்னா ஓகே சாமி நான் வந்துடுறேன்னு தான் சொல்லுவோம். ஒரு தலையெல்லாம் சொல்ல மாட்டேன், வந்துடுறேன் சாமி, அதுக்கு தானே நான் இருக்கேன், அதுதானே எனக்கு வேணும், எந்த நேரம் வேணா வைங்க. காரணம் நமக்கு வேற எதுக்கு நிறைய டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு நான் சொல்றது இல்லையே. ஆக முமுட்சுத்துவ பலன் நமக்கு தடைகள் இருக்காது, மனதளவிலும் சரி வெளி அளவிலும் சரி. ஒரு பழமொழி இருக்கான், என்னன்னா, கடவுள் உனக்கு இச்சையை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்ய வழியையும் கொடுத்திருப்பார். அழகான ஒரு பழமொழி இது. உன் மனசுல ஒரு ஆசை வந்து இருக்கு, ஒரு விஷயம் வந்து இருக்குன்னா அதை நிறைவேற்றுவதற்கு உனக்கு வழியையும் அவர் காட்டி இருப்பார், நீ கண்டுபிடின்னு சொல்றார். இது வேதாந்தத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆக மோட்சத்தை நான் அடைவேனோ இல்லையோ, முமுட்சுத்துவம் இருக்கா இல்லையா என்பதுதான் இங்க கேள்வியே. ஆக விவேக சத்சங்கம் எல்லா விதமான சக்திகளையும் நாம் பயன்படுத்தி இந்த முமுட்சுத்துவத்தை நாம் என்ன பண்ணணும், வளர்த்து விட வேண்டும். அந்த ஆசை அதிகம் இருந்தால் தடைகள் எல்லாம் தானே விலகிவிடும். இங்க ஒருத்தர் சொன்னார், முக்தி தருவது நீர் போல மோட்சம் தருவது முமுட்சுத்துவம் சொல்லிட்டார். முக்தி தருவது நீர் போல மோட்சத்தை தருவது முமுட்சுத்துவம். கடைசியா எப்படி முடிவுரை செய்யறா சொல்லி பார்த்தா, புத்தகத்துல பாருங்க, ஏதத் சாதன சதுஷ்டயம் ஏதத் சாதன சதுஷ்டயம். ஏதத் என்றால் இவைகள், சாதன சதுஷ்டயம் 4 சாதனங்களுடைய சேர்க்கை. என்னென்ன? விவேகம், வைராக்கியம், சமமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். 4 4-fold குவாலிஃபிகேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 சாதனங்களுடன் வேதாந்த விசாரத்தை நாம் மேற்கொண்டால் அது ஞானத்தை கொடுக்கும், மோட்சத்தை தரும். ஒரு கால் இந்த 4 சாதனங்கள்ல ஏதோ கூட குறைச்சலா இருக்கு, குறை இருக்கு சொல்லி சொன்னா
ஏதோ வேதாந்த விசாரம் செய்து வாய்ப்பும் கிடைத்து விட்டது என்று சொன்னால், முதல் விசாரம் ஞானத்தை கொடுப்பதற்கு பதிலாக நமக்கு இந்த சாதன சௌட்டிய சம்பத்தி தகுதியை கொடுக்கும். தகுதியை கொடுக்கும். அது ரொம்ப உண்மையான வார்த்தை. நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம். முதல் ஸ்ரவணம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதோ இல்லையோ, தகுதியை கொடுத்து விடும். பிறகு அது ஞானத்தை கொடுக்கும். ஆக இந்த ஞான சாதனங்களை வளர்த்தி கொடுக்கும் முதல் ஸ்ரவணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷம் வகுப்புக்கு வருவாங்க. சுவாமிஜி இப்போதான் சுவாமி இந்த வகுப்புல எனக்கு நல்லா புரியுதுன்னுவாங்க. அது காரணம் அது அர்த்தம் இருக்கு. முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இருந்த மனசெல்லாம் என்ன பண்ணுச்சு, இங்கே வந்த பிற்பாடு கொஞ்சம் ஒழுங்காகி ஃபோக்கஸ் ஆகி புரிய ஆரம்பிக்கிறது. அப்போ தகுதியை கொடுக்கும் முதல்ல வர கேட்கறது. அடுத்து அது நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மை நிறைவுபடுத்தும். அதனால தான் என்னன்னா, கிடைச்சிருதுன்னா விட்டுறக்கூடாது. ஆமா, மர்க்கடம் போல் பிடினா பிடிச்சிடும். ஆக 10 வருட படிப்பு அறிவை கொடுப்பது பதில் அறிவை அடைய தகுதியை தரும் சொல்றார், தந்து இருக்குன்னு சொல்றார். ஆக இந்த விசாரம் ஞானத்தை தருவது நேரடியான பலனாக இருந்தாலும் கூட ஞானத்திற்கான தகுதியை தருவது ஸ்ரவணாதிகள் ஞான யோகத்தினுடைய சைடு எஃபெக்ட்னு சொல்றார். சைடு எஃபெக்ட்னா பயந்துட வேண்டாம், நல்ல சைடு எஃபெக்ட் இது. இது அவாந்தர பலன் அல்லது துணை பலன் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் தகுதி குறைவோடு கூட வேதாந்தத்தை கேட்டோம்னா, சில பேர் சொல்லலாம், சுவாமி இதெல்லாம் கேட்டேன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கிறதா தெரியல, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஓட்டிடக்கூடாது. ஆமா, நமக்கு தரும் அது. அடுத்த ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, சுவாமி ஒவ்வொரு சாதனத்துக்கும் இது இது உபாயம் பலன் அப்படிலாம் சொன்னீங்க, மொத்தமா சாதன சௌக்கிய சம்பத்தி அடையிறது ஒரே ஒரு உபாயத்தை சொல்லுங்களேன் அப்படி சொல்லி கேட்டா, பொதுவான ஒரு சாமானியமான உபாயம் தர்ம அனுஷ்டானம், தார்மீக ஜீவனம். ஆமா, தார்மீக ஜீவனம் ஏவ, கர்மயோகம் நேர்மையான வாழ்க்கை இல்லையா, இதெல்லாம் தான் விவேக வைராகியத்துல நமக்கு கொடுக்கும். இரண்டாவது பக்தி உபாசனமும் நமக்கு இந்த சமமாதி ஷட்க சம்பத்தியை கொடுக்கும். அப்படின்னா என்னன்னா, ஆசிரமத்துக்கு தொடர்ந்து வரவும் இந்த விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டா அதுவே நமக்கு என்ன பண்ணும், இது விதமான தன்மைகள் எல்லாம் கொடுத்து விடும். ஆக பக்தி தியானம் எல்லாம் வருகின்றது. அதன் பலன் என்ன? சாதன சௌட்டிய சம்பத்தி. இந்த சாதன சௌட்டிய சம்பத்தி அடைந்தால் என்ன பலன்? அடுத்த வரியில முடிவுரை செய்கின்றார், அதையும் பார்க்கலாம். ததஸ்தத்வ விவேகஸ்ய அதிகாரிணோ பவந்தி, ததஸ்தத்வ விவேகஸ்ய அதிகாரிணோ பவந்தி. ததஸ் தத்துவ விவேகஸ்ய அதிகாரிணோ பவந்தி. ததக சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைந்த பிறகு, அது அடைந்தவருக்கு அல்லது அடைந்தால், தத்துவ விவேகஸ்ய தத்துவ விவேகத்திற்கு அதிகாரினக பவந்தி. அதிகாரி சொல்லிச்சுங்க, ஆபீசர் அர்த்தம் இல்லை, தகுதியை அடைந்தவர்கள் ஆகின்றார்கள். அதிகாரித்துவம் சொல்லிச்சுன்னா தகுதின்னு அர்த்தம் இங்க. ஆமா, இந்த சாதன சௌட்டிய சம்பத்தி அடைந்ததன் பலனாக தத்துவ விவேகத்திற்கு தகுதியை அடைகின்றார்கள். இங்க குரு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார், தத்துவ விவேகத்திற்கு தகுதி அடைகிறார்கள் சொன்னார். உடனே சிஷ்யனுடைய சந்தேகம் என்ன, அந்த வார்த்தையை பிடிச்சுக்குவான். தத்துவ விவேகம் என்றால் என்னன்னு கேட்டு அடுத்த கேள்வி. இனி நாம் தத்துவ விவேகத்திற்குள் செல்ல வேண்டும். அப்போ இதுவரை நாம் பார்த்தது என்ன? இந்த தத்துவ விவேகத்தை செய்வதற்குரிய தகுதியை பார்த்தோம். ஆமா, இந்த முழு தத்துவ போதத்தில் 5 தலைப்பு இருக்கு. அதுல முதல் தலைப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. அதிகாரித்துவ விசாரம் நிறைவு பெற்றது. மேல விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே.
ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.